Hi guys. Good evening. Welcome to Miss Mind. Right, okay. Is my voice audible தானே? எதுவும் இஷ்யூ இல்லை வாய்ஸில்? ரைட், ஓகே, சூப்பர். ஸோ ஆல் செட்டில் டவுன் நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். நடுவில் வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம். ரைட். ஸோ ஃப்ரம் த கான்செப்ட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட், டெய்லி ஜாவா ஸ்கிரிப்ட்னே சொல்கிறீங்களா? நெக்ஸ்ட்டு போகவே மாட்டேங்க, நீங்க இருக்கும். எஸ், கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு தான். நான் சொன்ன மாதிரி ஜேகோரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு லாஸ்ட் செஷன் லீவ் விட்டனால இன்னைக்கு ஜேகோரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ்ட் செஷன் நினைக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட் ஜேகோரி ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ரைட். ஏன் இந்த ஜாவாஸ்கிரிப்டோட இந்த கான்செப்ட் அப்படின்னா, கால் ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் ஏன் இங்கே வருது அப்படின்னா, லைக் இவ்வளோ நாள் நம்ம படித்ததெல்லாம் ஓரளவுக்கு செட்டில்டோம்னா ஒரு மாதிரியான ஒரு கான்செப்ட், லாஜிக்கல்ஸ், எரர் ஹேண்ட்லிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் நம்மளுக்குள்ள. இதெல்லாம் நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கண்டிப்பாக, கரெக்ட் தானே? ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீ உன் கூட வந்து என்கிட்ட காமிக்கிற அப்படின்னா, நீ ஒரு டைப்ல படிச்சிருப்பேன், நான் ஒரு டைப்ல படிச்சிருப்பேன். நான் படித்த டைப்ல தான் நான் கோட் பண்ணியிருப்பேன், நீ படித்த டைப்ல நீ கோட் பண்ணியிருப்பேன், கரெக்டா? ஆனா ரெண்டு பேத்துக்குமே அது புரியணும். நான் பண்ண கோடும் உனக்கு புரியணும், நீ பண்ண கோடும் எனக்கு புரியணும். ஸோ புரியணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும், கரெக்டா? இப்போ ஒரு விஷயம் தெரியல வைக்கல அப்படின்னா நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவ, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுதான் என்னால் வர ஸ்கூல்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, கரெக்டா? ஆனா கோட்ல பொறுத்த மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு வயசாயிடும் கண்டிப்பா. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எக்ஸ்பிளைன், ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃபோன்லேயும் வரும், வெப்லேயும் வரும், டிவிலையும் ஆக்சஸ், அதுக்கு உண்டான நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. எவ்வளோ மூவிஸ் அப்லோட் பண்ணணும், இந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு நீ என்கிட்ட புதுசா நான் ஒரு கோடிங் உள்ள வாரேன் அப்படின்னா, நீ அதை என்கிட்ட கொடுத்து சொல்ற அப்படின்னா எவ்வளோ நாள் பேசுவ, எவ்வளோ நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவ, எங்கெங்கே இருக்குன்னு சொல்லுவ. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், கரெக்டா? ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணதுக்கு தான் அந்த மாடியூல்ஸ்னு ஒன்று ஜாவா ஸ்கிரிப்டில் கொண்டு வந்தாங்க. அது என்ன பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு சித்தியோ யாரோ சொந்தக்காரங்க யாரோ வந்தாங்க அப்படின்னா, நம்ம அம்மா கிச்சனில் வந்துட்டு போய் ஏதாவது வேலை பார்க்குறேன், லைக் நான் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு அங்கே இருந்துட்டு கால் பண்ணுவாங்க, லைக் சீனி எங்கே வச்சிருக்க, டீ தூள் எங்கே வச்சிருக்கேன், அதை எங்கே வச்சிருக்கேன், எது எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டு 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 பண்ணுவாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவோம், இதுக்கு நானே டீ போட்டிருப்பேன் எதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீ ஒரு கோட் பண்ணதை என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போய் நீ இதை படி, இதை ரீட் பண்ண, இதில் என்ன கான்செப்ட் ரன் ஆகுதுன்னு சொல்கிற அப்படின்னா, நான் அதை படிக்கும் போது உன்னை திரும்ப திரும்ப கால் பண்ணி இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்குன்னு உன்னை சொல்லக்கூடாது. பார்த்தா இது இங்கே தான் வரப்போகுது அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நீ வரணும். இந்த வரதுக்கூடியான ஒரு காமனான விஷயத்த நம்மளுக்கும் நம்மளுக்கு எதிர்க்கிறவங்களுக்கும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாடியூல்ஸ் தேவைப்பட்டுச்சு, கரெக்டா? ஸோ எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காண்டி இந்த மாடியூல்ஸுங்கிறது. பிகாஸ் நம்ம லேர்ன் பண்ணுறது வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணால் ஒன்றுமே இருக்காது தான். ஏதாவது ஒரு ரிலேட்டடான கனெக்ட் பண்ணி போனாதான் ஒரு வார்த்தை டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லும் போது நம்மளுக்கு ஞாபகம் வரும், கரெக்டான? ஸோ எப்படி நம்மளோட பர்த்டே டேட் நம்மளுக்கு மட்டும் மறக்கவே மறக்காது தெரியுமா? அது எப்படி, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அதுக்கு ஒரு நீ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்க. பிகாஸ் அது கிரியேட் பண்ணி தான் ஆகுவோம். நம்ம அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு அது ஞாபகம் வரும் கண்டிப்பா, கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி ஒரு டாபிக் கிளியர் பண்ணும்போதோ ஒரு லேர்ன் பண்ணும்போதோ ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பா நீ அதை தொடும் போதும் உனக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அதை எங்கேயும் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாடியூல்ஸ்னா என்னங்கிற கான்செப்ட் உங்களுக்குள்ள ரீச் ஆயிருக்குன்னு நம்புறேன். சப்போஸ் இல்லை நீங்க சொன்னது எனக்கு ஒன்றும் புரியல, சம்மந்தமே இல்லாமல் பேசுறீங்க அப்படின்னா லைக் ஏதாவது கேளுங்க, டக்குன்னு நான் திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ண தயார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். எனி இஷ்யூனா ஒன்று மெசேஜ் பண்ணுங்க, ஆல்ஸ் எனி மைக் ஆன். ஓகேவா? ரைட். ஜாவா ஸ்கிரிப்ட் மாடியூல் நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போ மாடியூல் அப்படி என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னா, எங்க எந்த விஷயத்த இருக்குங்கிறத நீ சொல்லி அந்த விஷயத்த நீ எப்படிலாம் கூப்பிடலாம், எப்படிலாம் எடுத்துட்டு வந்து ஓ ப்ரோக்ராமிங்ல ஒர்க் பண்ணலாம். நீ தனியாகவும் எழுதி வைப்ப, உன் ஃப்ரெண்டுட்டு இருந்து வாங்கின கோடிங்கும் நீ ரீட் பண்ணுவேன், கரெக்டா? ஸோ அதெல்லாம் எப்படி நீயாவே பண்ண முடியுங்கிற கான்செப்டை தான் இங்கே நான் சொல்ல போறேன், ரைட்டா? ஸோ எப்படிங்கள பார்க்கலாம். ஸோ JavaScript modules. A module in JavaScript is a single file containing a JavaScript code or script. ஸோ இட்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஒரு மாடியூல்னாலே என்ன அப்படின்னா,
உன் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எல்லாம் ஒரு கட்டப்பையில போட்டு வச்சுக்கணும். அந்த கட்டப்பை பேர் தான் மாடியூல். சரியா? rather than adding the code or the whole application in a single file, we can break down the code and create separate files for the code having the same functionality. ஒரு கோட்ல உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் தென் ஒரு கோட்ல வந்துட்டு நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஆல்பம் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கோட்ல வந்துட்டு தியரி கண்டென்ட் மாதிரி விக்கிபீடியா கான்செப்ட் மாதிரி ஒரே தியரியா எழுதி வச்சுப்பாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கு. கரெக்டா? அதெல்லாம் சிங்கிள் ஃபைல்லே நீ வச்சு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யாரா மூலியமா? மாடியூல்ஸ் மூலியமா நீ எல்லாத்தையும் கேரி பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இன் ஷார்ட்டா சொல்லணும், இந்த மாடியூல் contains the code to perform the specific task. It can contain various function classes. ஸோ ஒவ்வொருத்தரையும் ரிலேட் பண்ணி தனித்தனியாகவும் நீ வச்சுக்கலாம். அந்த தனித்தனியாக வச்சுக்கிறத நீ தேவையானதை மட்டும் எடுத்தும் கால் பண்ணி விளாண்டுக்கலாம். விளாண்டுக்கலாம் மீன்ஸ் உங்கள் கோடில் ரன் பண்ணி என்னன்னாலும் பண்ணிக்கலாம். When the size of the application grows, number of lines in the code also grows. ஸோ உன்னோட சைஸ் ஆஃப் நீ பண்ண போகிற, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுற அப்படின்னா அது சின்ன பட்ஜெட் கான்செப்டா, சின்ன ஒரு 5 லைன் 500 லைனுக்குள்ள முடியக்கூடிய ஒரு இது ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் இல்லை, ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைன்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸும் போயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஈவன் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் கண்டெய்ன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட். உதாரணத்துக்கு அதே நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஸோ now think about, if developers have only a single file containing millions of lines of code, are they able to manage it properly? The simple answer is no. Erotic module comes into the picture. என்ன சொல்றாங்க, index.js அப்படிங்கிற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடை நீ அதில் எழுதுவியா? யாரா இருந்தாலும் எழுத முடிஞ்சா அதை நீ இன்னொருத்தர் கொடுத்து படினா அதை படிப்பானா? எங்க என்ன இருக்கு அது உனக்கே தெரியாம போயிடும். மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் கோடு எழுதுனேன்னா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு நீ எழுதி கொடுக்குற, அப்போ நீ கண்டிப்பா ஒரு செக்மெண்டா பிரிச்சு தான் ஆகணும். அதை தான் சொல்றாங்க. கண்டிப்பா முடியாது. அவங்க யார் வராங்க அப்படின்னா ஹீரோ மாதிரி மாடியூல் வராங்க. அவர் மூலியமா தான் பிரிச்சு உன்னால எழுத முடியும். ஓகேவா? ஸோ அந்த பிரிச்சு எழுதுறதுலயே ஒன் ஆஃப் த டாப் ஃப்ரண்ட் எண்ட்ல யார் இருக்காருன்னா ரியாக்ட் தான் இருக்காங்க. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டும் ஃப்ரண்ட் எண்ட் தான், ஆனா அது ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் பேக் எண்ட். பட் அவங்க தான் ஃப்ரண்ட்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரியாக்ட் வந்து இந்த மாதிரி மாடியூல்ஸா அங்க காம்போனன்ட்னு பேர் சொல்லுவாங்க. மாடியூலுக்கு அந்த காம்போனன்ட்ஸா பிரிச்சு வச்சுப்பாங்க. நம்மளும் இங்க பிரிச்சு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு கான்செப்ட் இங்கே பார்ப்போம். ரைட்டா? சொல்லலாம், ஓரளவுக்கு புரிஞ்சுது தானே ஏன் மாடியூல்ஸுங்கிறது வந்து ஆக்ட் ஆகுது ஃபங்க்ஷன் நம்ம கோடுக்குள்ள. சூப்பர் அஜிதா, சூப்பர் எனிவன் நசினா, சூப்பர் ஜெயதர்ஷினி. ரைட், ஓகே. இன்ஃபேண்ட் இருக்காங்களோ? இன்ஃபேண்ட் ஃபார்ம்ஸ் தான். ஓகே, ரைட், ஓகேடா, சரி. ஓகே, அப்போ நீங்க கேரி அவுட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரைட், அப்போ ஒரு மாடியூல்ஸ் வந்துட்டு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு சின்டாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நான் சொன்னேன் மாடியூல்னா ஒரு கட்டப்பையா அதுக்குள்ள நீ எல்லா கோடையும் வச்சுக்கலாம்னு நான் சொன்னேன். கரெக்டா? அதே தான். இப்போ நீ மார்க்கெட் போற, மார்க்கெட்ல மேக்ஸிமம் அவைலபிளா நீ வாங்க போறது ரெண்டு பொருள் தான். ஒன்னு ஃப்ரூட்ஸ், ஒன்னு வெஜிடபிள்ஸ். கரெக்டா? ஃப்ரூட்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆரஞ்சு இருக்கு, ஆப்பிள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு லாங் கட்டப்பை எடுத்து ஃப்ரூட்ஸுக்குன்னு வச்சுட்டேன். சரியா? அதே மாதிரி வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிரிஞ்சால், அது இதுன்னு, வெண்டைக்காய், லைக் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இதுல. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு லார்ஜ் கட்டப்பை எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ்னு வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ ஃப்ரூட்ஸ் தனியா வெஜிடபிள் தனியா நீ 2 கட்டப்பையா பிரிச்சாலும் ஃப்ரூட்ஸுக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி நிறைய கான்செப்ட்ல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வெஜிடபிள்ஸையும் யூஸ் பண்ணி இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நீ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், வெஜிடபிள்ஸ்க்குன்னு ஒரு கட்டப்பை போட்டேன்னா வெஜிடபிள் உள்ள வாங்குற ஒவ்வொரு கண்டென்ட், அதாவது ஒவ்வொரு திங்ஸுக்கும் நீ ஒரு தனியா ஒரு பை வைக்கணும். கரெக்டா? விச் இஸ் கால் நம்ம பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி சின்ன சாக்கு துணி மாதிரி. ரைட்டா? ஸோ இப்போ நீ வெஜிடபிள்ஸ் போய் தக்காளி, பிரிஞ்சால், வெண்டைக்காய் அந்த 3 வாங்கினா 3 பை போடுவேன். அப்போ வெஜிடபிள்ஸ்க்குன்னு பார்த்தா 4 பை ஆயிரும். எப்படி? ஒரு பெரிய கட்டப்பை, அந்த பெரிய கட்டப்பைக்குள்ள ஒரு 3 பை வச்சு 3ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தனித்தனி ஹேங் அவுட்ல நீ வச்சு கொண்டு வருவ வெஜிடபிள்ஸ்க்கு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கும்
ஆப்பிள் ஆரஞ்சு பனானா இப்போ மேக்ஸிமம் நம்ம நீங்கள் ரியல் டைமில் நான் ஒரே கவரில் தான் வாங்கிடுவேனே, அது என்ன நீங்கள் எப்படி மாற்றுறீங்கன்னா அது அப்படி இல்லை. நான் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோருக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய கட்டப்பையில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் காமிக்கணும்னு ஒவ்வொரு பையிலையும் ஒரு சின்ன பையில ஆப்பிள், இன்னொரு சின்ன பையில ஆரஞ்சு, இன்னொரு இதில் பனானா. ஸோ அப்போ 3 பை வச்சுட்டேன், இங்கேயும் 3 பை வச்சுட்டேன். அப்போ 3 + 1 4 ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும், அதே மாதிரி 3 + 1 4 வெஜிடபிள்ஸ் மட்டும். அப்போ 4 + 4 8 பேக்காக எழுது உனக்கு மட்டும். புரியுதா? ஆனா நீ தூக்க போறது எது? 2 பை தான். லெஃப்ட்ல ஃப்ரூட்டு, ரைட்ல வெஜிடபிள்ஸ். ஸோ 2 பை தான் நீ தூக்குவ. பிகாஸ் அந்த பெரிய கெட்ட பைக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருவேன். அதே மாதிரிதான் கோடை இப்படி ஸ்பிளிட்டா பண்ணி நீ ஒவ்வொரு இதையும் ஃபங்க்ஷன் மூலியமா எழுதி எழுதி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்னா என்ன? இங்க இருந்து நீ வெளியே அனுப்பணும். அப்போ வீட்டுல இருந்து உன் கட்டப்பைய வெளியே வைக்கணும். ஸோ வெளியே எடுக்கிற, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க உன் கட்டப்பைய. இம்போர்ட் என்ன பண்ற? கட்டப்பைக்குள்ள என்னத்தை இம்போர்ட் பண்ற? உன் ஃப்ரூட்ஸ். அந்த நீ செப்பரேட்டா பண்ண ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும், அதே மாதிரி வெஜிடபிள்ஸும். ஸோ நீ இம்போர்ட் பண்ற. அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு பெரிய பெரிய கோடு மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட் மாதிரி தான் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கோடையும் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி தான் ஒர்க்கு பண்ண போகிற. இது முக்கியமா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு 25% தான் நடக்கும். பட் ரியல்ல மேக்சிமம் ரியாக்ட்னு வந்தாலே இதுதான் டோட்டலாவே நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை மேக்சிமம் ஒரு சின்னதாக ஏதோ புரியலையே, ஏன் இப்படி வருதுன்னு ஒரு மாதிரி தோணினாலே டக்குன்னு கேட்டுருங்க. ரைட்டா? ஏன்னா பின்னாடி ரொம்ப சஃபர் ஆயிருவீங்க ரியாக்ட்லாம் பார்க்கும்போது. ஸோ அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் போட்டுக்காங்க. யூசர்ஸ் கேன் ஃபாலோ த சின்டாக்ஸ் பிலோ டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் த மாடியூல்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஸோ நீ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை விட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவ? ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதோட நேம் இங்கே போட்டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டா இது என்ன பிராக்கெட், இந்த பிராக்கெட் போட்டு கர்லி பிரேசஸை போட்டு முடிச்சிடுவேன் ஈஸியா. ரைட்? இதுதான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனே நீ எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகேவா? எக்ஸ்போர்ட் நீ வெளியே வச்சிருப்ப. இது வந்து ஒரு ஹார்பர் ஷாப்ல இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஹோல்சேல் கடையில் இந்த ஃபங்க்ஷன் இப்போ இங்கே வித்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ லைன் அப்ல நிற்க ஒரு ஃபங்க்ஷன் நேம்ங்கிற ஒரு இங்கே விக்கி. நீ இதை வாங்கி உன்னோட கோட்ல பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட்னு போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் கர்லி பிரேசஸை போட்டு ஃப்ரம் எந்த கடையில இருந்து வாங்கினேன், ஸோ எந்த இடத்துல இருந்து எடுத்தேங்கிறத இங்க போடுவாங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு உதாரணமா ஒரு கோட்லேயே இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும் போது எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு போட்டா நம்ம ஹெச்டிஎம்எல்ல என்ன எழுதுவோம்? ரெஃபர் பண்ணுவோம். கரெக்டா? இது அங்க இருக்கு, போய் எடுத்துக்கோ ஸ்டைல அப்படின்னு லிங்க் ஹெச்ஆர்எஃப் லைக் ஆர்இஎஃப்னு போட்டு சோர்ஸ்ல ஸ்கிரிப்டுக்கு எல்லாமே அப்படி பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன். தெரிஞ்ச விஷயம், யாரும் மறந்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கை காமிச்சு விட்டு நீ போய் எடுக்கிறது. கரெக்டா? பட் இங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து நீ போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறது. ஸோ ஃபங்க்ஷன் நேம்ங்கிறத நீ தான் ஓனரும், நீ தான் கஸ்டமரும். ஓகேவா? நீயே ஒரு ப்ராடக்ட் எடுத்து விற்று நீயே அந்த ப்ராடக்டை வாங்குற அந்த மாதிரி. ஸோ நீயே ஒரு ஃபங்க்ஷன் எழுதி நீயே அதை எக்ஸ்போர்ட் பண்ற, விச் இஸ் வெளியே விற்கிற. ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் அப்பா ஒரு 5 ஃபங்க்ஷனை விற்க, அதுல ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறதுக்கு நீ இம்போர்ட் பண்ணி எந்த கடையில இருந்து வாங்குறங்கிறத மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ நான் நார்மலா எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்கேன், நம்ம கோடா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த above syntax the export keyword is used to export the function. ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? from the module. and the import keyword is used to import the function from the module. ஸோ இந்த இடத்துல கடை அதுதான் மாடியூல். ஸோ which is அந்த பெரிய கட்டப்பை. ஓகேவா? இதுல இந்த சின்ன பெரிய கட்டப்பைக்குள்ள ஒன்று வச்சிருக்கல இந்த ஃபங்க்ஷன், அதுதான் இந்த சின்ன ஃப்ரூட் சின்ன வெஜிடபிள்ஸ். இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீ தேவைங்கிற போது எடுத்துக்கணும். ஸோ அதை இம்போர்ட்னு போட்டு எடுக்கணும். புரிஞ்சுதா ஓரளவுக்கு? என்னால ஓகே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இம்போர்ட். ரைட், ஓகே, சூப்பரா. சரி. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ரைட். இதை வச்சுட்டு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். JavaScript modules allow you to break up your code into separate files. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாடியூல்னாலே ஒரு .js ஃபைல்னே வச்சுக்கோ. அந்த .jsஐ நீ பிரேக் பண்ணி மாற்றலாம், செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் மேக்ஸ் இட் ஈஸியர் டு மெயின்டைன் எ கோட் பேஸ். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல நான் சொன்னது நல்ல ஞாபகம்.
இட் இஸ் ஈஸியர் டு மெயின்டைன் ஏ கோட் பேஸ். கோட் பேஸ் அப்படின்னா பொதுவாகவே ஒரு வீடு கட்டுறோம் ஏதாவது பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேஸான ஒரு ஏதாவது ஒரு வேலை இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் ஒர்க்குக்கு இது முக்கியமான ஒரு செப்பரேட் பண்ணி நீ வச்சுட்ட அப்படின்னா நான்லாம் இப்போ பார்த்தா ஈஸியாக எடுத்துப்போம்ல, அதனால. ஆனால் நம்ம நினைப்போம் ஈஸியாக செப்பரேட் பண்ணுவோம், ஈஸியாக பார்த்துப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி தான் நம்மளோட ஐடியா திருடுறவங்களும் இந்த ஈஸியான இந்த மாடியூல்ஸ் மூலியமான கான்செப்ட் வச்சு தான். தான் நம்ம ஐடியாவை ஈஸியாக திருடிட்டாங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ல ஏதாவது பண்ண லைக் இது ரீசெண்டாக அந்த பரிதாபங்கள் கோடியில் இருவர்னு ஒரு கான்செப்ட் அவங்க ஐடியாவெல்லாம் எப்படி திருடுறாங்க. ஸோ அவங்க வந்து அது வந்து வேற கான்செப்ட் திருடுனது. பட் இங்கே ஒரு கோடரா இருந்து இப்போ நீ வந்து மாடியூல்ஸ் வச்சு ஈஸியாக செப்பரேட்டடாக ஒரு கோட் பண்ணியிருப்பேன். நான் அதை பார்த்துட்டு உன் ஐடியாவை டக்குன்னு நான் எழுதின மாதிரி டக்குன்னு என்னால் எழுதிட முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான், ரைட்டா? ஸோ மாடியூல்ஸ் ஆர் imported from external files within the import statement, right? So modules also rely on type module in the script tag. So note modules only work with the HTTP protocol. A web page open via file protocol cannot use import export. ஸோ என்ன ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டோக்கால்னா என்ன, இந்த நம்ம ஒவ்வொரு லிங்க்கும் ஜென்ரேட் ஆகுது HTTPS அப்படின்னு வருதுல்ல, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த ப்ரோட்டோக்காலில் தான் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டே ஒர்க் ஆகும், ஓகேவா? சில பேர் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பேக் எண்ட் வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் வருவோம் நம்ம மேக்ஸிமம் நான் தான் டீச்சிங் வருவேன்னு நினைக்கிறேன். பேக் எண்டுக்கு பேசியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ இந்த ஹெச்டிடிபியில் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க மேக்ஸிமம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது. இந்த லிங்க் இல்லாமல் லோக்கலாக ரன் பண்ணும்போது இந்த மாடியூல் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும், ஈஸியாகவும் ரன் ஆகும். பட் ஹெச்டிடிபிஎஸ்ஸாக நீ கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு வெப்பேஜ் ஒரு லைவுக்கு நீ விடுற அப்படின்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் எடுக்கும், இல்லைன்னா எடுக்காது. உன் ஹோல் ப்ரோக்ராமே கிராஷ் ஆன மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் மாதிரி தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட், ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் அழகாக வந்துட்டு ஸோ இங்கே நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ் ஹெட்டிங் ஜெஸி இஸ் 40 years old. ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வேர்டு, ஓகேவா? ரைட், பாடியை பாரு. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்னு வச்சாச்சு, H1. அது நம்மளுங்க பார்த்தோம். ஒரு பி டேக்ல ஐடி நேம் டெமோன்னு வச்சுட்டு போயிட்டான், நல்லா இருக்கு இந்த பி டேக். அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் மோட் வச்சு அந்த நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய கோட்ல வந்துட்டு டைப் ஈக்குவல்ஸ் டு மாடியூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா ரியாக்ட்ல எப்படிலாம் டைப் மாடியூல்ங்கிறது நீ மென்ஷன் பண்ணி எழுதணும் அவசியம் இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட்ல மட்டும் எழுதணும். ஏன் அப்படின்னா நான் எழுத போற ஸ்கிரிப்ட் வந்து மாடியூலான ஸ்கிரிப்ட், அதாவது நான் எதையோ இம்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீ சொல்லிடணும். சொன்னாதான் நீ இம்போர்ட் ஆகும், சரியா? இப்போ என்ன அப்படின்னா இம்போர்ட் இந்த டைப் மாடியூல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுத போற விஷயம் ஒரு இதை இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பத்தி பேச போறேன், அந்த கோடை எழுத போறேன், நீ ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணிக்கிறேன் எங்க ஸ்கிரிப்ட்ல. என்ன நடக்கும் அப்படின்னா இம்போர்ட் மெசேஜ் ஃப்ரம் ./message.js. அப்போ இதுக்கு வெளியே message.js அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகி உள்ள வந்து ஏதோ ஒரு கோடு எழுதியிருக்கேன். அந்த எழுதின கோடோட ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா அந்த மெசேஜ், புரியுதா? அந்த ஃபங்க்ஷனை நீ எக்ஸ்போர்ட்னு அங்கே கொடுத்துருப்ப message.jsல. நான் இப்போ எக்ஸாம்பிளாக பண்ணி காமிக்கலாம், உங்களுக்கு புரியும். மெசேஜ் ஃபங்க்ஷன்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இங்க வந்து இம்போர்ட் பண்ற. எப்படி அப்படின்னா இம்போர்ட் மெசேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னா .js which is message.jsங்கிற ஃபோல்டர் ஃபைலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த ஃபைலை நீ எப்படி காமிக்கணும் அப்படின்னா அந்த டாட்/ போட்டு காமிக்கணும். இந்த டாட்/ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை நம்ம கோட்ல பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் ஈஸியா அந்த டாட்/ இருக்குதுன்னு. பட் இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. message.jsங்கிற ஃபைலுக்குள்ள மெசேஜுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீ அதை வாங்கிக்கோ, இம்போர்ட் பண்ணி நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். வாங்கினதை நம்ம document.get element by id டெமோக்குள்ள inner.html அதுக்குள்ள பிரிண்ட் பண்ணு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நீ கால் பண்ண அப்படின்னா வேற எங்கேயோ இருக்கிற ஃபைலோட வேல்யூ இங்க வந்து இம்போர்ட் ஆகி இங்க இம்போர்ட் ஆனது இந்த ஐடியில அசைன் ஆகி நம்மளுக்கு இங்க அவுட்புட்டா வரும். அப்போ நீ இந்த கோட்ல ஜெஸி இஸ் 40 years oldங்கிற வார்த்தையே எழுதல, எங்கேயோ எழுதிருக்கிறத எடுத்துட்டு வந்திருக்க. யார் மூலியமா? மாடியூல் கட்டப்பை மூலியமா எடுத்துட்டு வந்து இங்க வந்து எடுத்து உன் வீட்டுல வச்சுக்கிற. ஸோ விச் மீன்ஸ் உன் டெமோ ஐடிக்குள்ள அசைன் பண்ற.
புரிஞ்சுதா? வச்சு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் திரும்ப நடத்தணுமா? அஜிதா ஓகே, சீனா சூப்பர், ஜீவா அண்ணா ஆ இன்னும் ஒரே சரி நடத்துவா. டே இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல்ல நீ ஒரு கோட் பண்ணி வச்சிருக்க சரியா, லைக் ஏதோ ஒரு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க. அந்த அந்த ஃபைல்ல இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வந்து நீ உன் கோட்ல பிரிண்ட் பண்ண போற. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஃபைலோட நேம் வந்து மெசேஜ் டாட் ஜேஎஸ்ன்னு வச்சிருக்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபைலை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? நீ அந்த ஃபைலுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்க விச் இஸ் கால்ட் மெசேஜ். இந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு கண்டென்ட் எழுதியிருக்க, ஏதோ ஒரு கோடு எழுதிட்ட. ஓகேவா? எழுதின ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட்னு போட்டு கொடுத்துடணும். ஏன்னா அது அப்பதான் வெளியே வரும். எக்ஸ்போர்ட் பண்ணாதானே, லைக் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாதான் உன்னால இம்போர்ட் பண்ண முடியும். நம்ம இந்த கப்பல் ஹார்பரோட ஒர்க் மாதிரி வா. இங்க நம்ம கோட்ல பாத்தீங்கன்னா h1 இருக்கு, p tagல ஐடிங் டெமோன்னு வச்சுட்டு ஒரு நல் வேல்யூ வச்சிருக்க. ஸ்கிரிப்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு மாடியூல் அப்படின்னு இங்கே நீ ஃபர்ஸ்ட் போட்டுருத. ஏன் இந்த மாடியூல் போடுற அப்படின்னா, அது நீ இம்போர்ட் பண்ண போற எக்ஸ்போர்ட் பண்ண போற அப்படிங்கிற மெத்தடை நீ ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி, ஒரு ஐடென்டிஃபை மாதிரி, ரைட்டா? இப்போ என்ன பண்றோம்னா, இம்போர்ட் மெசேஜ் ஃப்ரம், ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஃப்ரம் எங்க இருக்கு அப்படின்னா மெசேஜ் டாட் ஜேஎஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த டாட் ஸ்லாஷை விட்டு இப்போ பார்க்காத, இதை மட்டும் சொல் பாரு. மெசேஜ் டாட் ஜேஎஸ்ல இருக்கு அப்படின்னா, அப்போ மெசேஜ் டாட் ஜேஎஸ்ல நீ இந்த இது எழுதிருப்ப, ஜெசி இஸ் 40 years old அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள, சாரி ஃபைலுக்குள்ள மெசேஜ்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதியிருப்ப. அதை வாங்கி நீ வச்சுட்ட. வாங்கினதை உன் ஐடியில் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுற, விச் இஸ் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML ஈக்குவல்ஸ் டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னா வேற எங்கேயோ இருக்கிற ஃபைலுக்குள்ள இருக்கிற வேல்யூ இங்கே வந்து அசைன் ஆகும். வேற ஏதோ ஃபைல்னா இந்த ஃபைல் தான், மெசேஜ் டாட் ஜேஎஸ் இங்கே இருக்குன்னு நினச்சிக்கோ. அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நீங்கள் வந்து கூப்பிட்டுருத. ஸோ அது இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா சச்சு? சரி, ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். நவ் எக்ஸ்போர்ட். ஸோ ஏன் எக்ஸ்போர்ட்னு வைக்கிறோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு டெஃபினேஷன் டெக்ளரேஷன் பண்ணி. ஸோ மாடியூல்ஸ் வித் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் எனி எக்ஸ்டர்னல் ஃபைல். எக்ஸ்டர்னல் ஃபைல்னா அந்த மெசேஜ் டாட் ஜேஎஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணுறோம்ல, அது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனோ எந்த வேரியபிளோ உன்னால் ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும். அது என்னன்னு சொல்கிறோம், மாடியூல்ஸ்னு சொல்கிறோம், ரைட்? ஓகே. தேர் ஆர் 2 types ஆஃப் எக்ஸ்போர்ட், நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ், டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ். உன்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபைலுக்குள்ள நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது கணக்கு கிடையாது. உன்னோட விருப்பம். நீ சில டைம் 3 to 4 ஃபங்க்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணுவேன், கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நம்ம போன எக்ஸாம்பிள் மெசேஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் தான் எழுதியிருக்கோம்னு நான் சொன்னேன். மெசேஜின் மாதிரியே ஒரு ப்ரெசன்டேஷன் அண்ட் தென் ஒரு கேன்வா அப்படிங்கிற பேர்ல 3 இது நீ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம்? ப்ரெசன்டேஷன், மெசேஜ், கேன்வா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் 3 நேம்ல நீ எழுதி வச்சிருக்க. ஓகேவா? அப்போ நீ ஜஸ்ட் நான் சும்மா ஒரு இதை கால் பண்ணனா அப்போ நீ கண்டிப்பா அதுல நேம் மென்ஷன் பண்ணும். கேன்வா ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துட்டு வா, ப்ரெசன்டேஷன் ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துட்டு வா, இல்ல மெசேஜ் ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு நேம் சொல்லி சொன்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் நேம்டு எக்ஸ்போர்ட். இல்லப்பா எனக்கு 3யுமே எடுத்துட்டு வா, சும்மா அது இதெல்லாம் வேணும்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். அவ்வளவுதான். நீ அங்க எக்ஸ்போர்ட் பண்ணது முன்னாடி சொல்லணும். இம்போர்ட்ல நீ நேம் சொல்லி தான் சொல்லுவ, இங்கே தெரிஞ்சிருக்கும். இம்போர்ட்ல நீ நேம் சொல்லுவ கரெக்டா இங்கன, பட் எக்ஸ்போர்ட்டை நீ தெளிவா போட்டாதான் அது இம்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ், லெட் அஸ் கிரியேட் அ ஃபைல் நேம் person.js அண்ட் fill it with the things we want to export. அதுக்கு person.jsன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு உள்ள நமக்கு தேவையான கோடை எழுதி எக்ஸ்போர்ட்னு வச்சுக்கோம், ரைட்டா? யூ கேன் கிரியேட் நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ் 2 ways, inline individually or all at once at the bottom. அது வந்து இன்லைன் மாதிரி ஃபர்ஸ்டே நீ வந்து சொல்லிடலாம் எக்ஸ்போர்ட்னு, இல்லைன்னா எல்லா கோடியும் முடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்துட்டு அட் பாட்டம்ல நீ வந்து எக்ஸ்போர்ட் பண்றன்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கு. ஸோ இன்லைன் இண்டிவிஜுவலி அப்படின்னா கான்ஸ்டன்ட் நேம், கான்ஸ்டன்ட் ஏஜ். நேம் வந்து ஜெஸ்ஸி, ஏஜ் 40 வச்சிருக்கேன். ஒவ்வொரு இதுக்குமே எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் நேம், எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் ஏஜ் அப்படின்னு ஒவ்வொன்றா எழுதி சொல்றேன். ஓகேவா? பட் இது எழுத உனக்கு எரிச்சலா இருந்துச்சு இன்லைன்ல அப்படின்னா டைரக்டா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு போட்டு என்ன வேரியபிளை நீ அனுப்ப போறியோ அதை மட்டும் நீ அனுப்பிக்கலாம். இப்படி நீ அனுப்பிட்டேன்னு வைங்க, நீட்டா போயிட்டு இம்போர்ட் நேம் அப்படின்னு போட்டு ஃப்ரம் மெசேஜ் டாட் ஜேஎஸ்
அப்படின்னு சாரி person.js அப்படின்னு போட்டுட்டேன்னா அது நேமை மட்டும் எடுத்துக்கும், ஏஜை வச்சிருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே தானே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஸோ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது ஒரு வேரியபிளுக்கு கரெக்டா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க ஒன்று ஒன்றா கேட்க மாட்டோம். ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அது மொத்தமாக எடுக்கிறனால இந்த மொத்தமாக எடுக்கிறக்கூடிய விஷயமே டிஃபால்ட் பண்ணுறக்கூடிய வேலைன்னு சொல்லலாம். ஸோ யூ கேன் யூஸ் த டிஃபால்ட் கீவேர்ட் டு டிஃபைன் த டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இன் த மாடியூல். ஆஃப்டர் தட் whenever you try to import the object that is not defined in the module, so it returns the object that is exported by default. புரியும் நினைக்கிறேன். நீ ஒரு விஷயத்த ஃபர்ஸ்டே இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு கொடுத்துட்ட அப்படின்னா இந்த நேம் ஏஜ் எல்லாம் கன்சிடர் பண்ணாது. நீ என்னத்த ஒரு நேம் தான் கொடுத்துருக்க, அது என்னது, இந்த இது மட்டும்தான், ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான். ஸோ அது இம்போர்ட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுமே தவிர உள்ள ஏதாவது வேரியபிள் நேமை நீ நேம் மென்ஷன் பண்ணாம கொடுத்துட்ட அப்படின்னா அது எடுக்கவே எடுக்காது. ஸோ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் ஹெல்ப்ஸ் இன் அவாய்டிங் த இம்போர்ட் எரர். மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணும்போது எரரை எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. ஆனா நீ தேவையானதை எது வேணுமோ தெளிவா எக்ஸ்போர்ட் நேமு ஏஜ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்போர்ட் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போதுன்னா அப்போ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இந்த ஃபங்க்ஷன் நேம், இல்லை எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நேம் மட்டும் அப்படின்னா நேம் தான். நீ சப்போஸ் இல்லாம எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நேம்னு கொடுத்துட்டு அங்க போயிட்டு ஏஜை கேட்டேன்னா எரர் அடிச்சிடும். ஓகேவா. So in the above syntax, the default keyword is used to after the export keyword to export the function name function by default. ஸோ இது நீ எப்பயாவது சும்மா இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் நேம்னு கொடுத்துட்டு அந்த என்ன டாட் ஸ்லாஷ் போட்டு என்ன ஃபைல் நேமை சொல்றியோ அது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை தான் தூக்கிட்டு வரும். நீ எனக்கு மென்ஷன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ரைட்டா. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட். சொல்லுடா. இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எதுடா டிஃபால்ட்டா? சரி ஓகே. ஸோ அப்போ பாரு, நேம்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் கரெக்டா. நேம்டு எக்ஸ்போர்ட்னா நான் சொன்னேன் ஒரு விஷயத்த நீ சொல்லி தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதை தான் நான் பண்ண போறேன் என் ப்ரோக்ராமிங்ல இருந்து. ஸோ என்னோட ஃபைல் வந்து person.js சரியா. என்னோட ஃபைல்ல இருந்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ண போற வேல்யூ ரெண்டே தான், விச் இஸ் நேம் அண்ட் ஏஜ். அப்போ அதனால நீ கர்லி ப்ராசஸ்க்குள்ள நேம் ஏஜ்னு சொல்லிட்டு நீ இன்னொரு கோடு விச் இஸ் ஏதாவது ஒரு டெமோ.js index.jsல போயிட்டு இம்போர்ட் நேம் ஃப்ரம் person.js அப்படின்னு போட்ட அப்படின்னா அது நேம் எடுத்துக்கும். இல்ல இம்போர்ட் ஏஜ் ஃப்ரம் person.jsனாலும் அது எடுத்துக்கும். ஏன்னா நீ நேம் மென்ஷன் பண்ணிருக்க. ஓகேவா. சப்போஸ் இங்க நேம் மட்டும் போட்டுட்டு ஏஜ் எழுதாம வச்சிருக்கேன்னு வை, நீ அங்க போயிட்டு இம்போர்ட் ஏஜ் ஃப்ரம் person.jsனா எரர் அடிக்கும். என்ன இவன் பேரே மென்ஷன் பண்ணல இது பண்றான் அப்படிங்கிற. ஓகேவா. ஸோ இப்போ ரைட், இப்போ நேமு ஏஜ் கிளாஸு சப்ஜெக்ட்னு அப்படின்னு ஒரு 4 வேரியபிள் இருக்கு. ஓகேவா. நீ 4 பேரையும் மென்ஷன் பண்ணாம சிம்பிளா எக்ஸ்போர்ட் உன்னோட ஃபங்க்ஷன் நேம், உன்னோட அந்த ஃபைல் நேம் என்ன இது எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டுருப்பில்ல கண்டிப்பா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீ கூப்பிட்டுட்ட அப்படின்னா அதுல நீ நேமாவும் கூப்பிட்டுக்கலாம், இல்லை ஏஜை மட்டும் கூப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த சப்ஜெக்ட் இதெல்லாம் கிளாஸ் நீ எந்த நேம்னாலும் கூப்பிட்டுக்கலாம். புரிஞ்சுதா. டிஃபால்ட்னு போட்டுட்டேன்னா எல்லாமே ஆக்சசபிள். டிஃபால்ட் இல்லாம ஏதாவது நேம் மென்ஷன் பண்ணி இவங்க மட்டும்தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்கள மட்டும்தான் நீ இம்போர்ட்டும் பண்ணணும். அங்க போயிட்டு எல்லாரையும் கேட்கக்கூடாது. இவ்வளவுதான். புரிஞ்சுதுல. சரி ரைட் ஓகேடா. டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். எஸ், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்? மெசேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ள இப்போ யாரெல்லாம் இருக்கா? நேம் இருக்கா, ஏஜ் இருக்கா. நேம் ஜெஸ்ஸி, ஏஜ் 40. ஓகே. நீ ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்க அப்படின்னா நேம் பிளஸ் இஸ் பிளஸ் ஏஜ் பிளஸ் இயர்ஸ் ஓல்டு. ஸோ நேம் இருக்கிற இடத்துல ஜெஸ்ஸி வந்து விடுவாங்க, ஏஜ் இருக்கிற இடத்துல 40 வரும். அப்போ ஜெஸ்ஸி இஸ் 40 இயர்ஸ் ஓல்டுன்னு அப்படின்னு சேர்த்து பிரிண்ட் ஆகும். இந்த பிளஸ் எல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு தான் ஆட் ஆயிரும். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மெசேஜ். இப்போ நான் இதில் வந்துட்டு நேமோ இல்லை ஏஜோ எதுவும் கொடுக்கல, டிஃபால்ட்னு ஒரு வேர்டு போட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் சொல்லிட்டேன். அப்போ நீ அங்கே போயிட்டு நேமையும் கூப்பிட்டுக்கலாம், ஏஜையும் கூப்பிட்டுக்கலாம், இல்லை இந்த ஃபங்க்ஷனே கூப்பிட்டாலும் இந்த ரிட்டர்ன் வேல்யூ அப்படியே வந்து ஒன்று பிரிண்ட் ஆகும். இப்போ புரியுதா ஜீனா டிஃபால்ட்டோட இது எதுக்குன்னு? மொத்தமாகவே நீ கூப்பிட்டுட்ட அப்படின்னா தனித்தனியாக கூப்பிடணும் அவசியம் இல்லை, ஈஸியாக நீ ஒன்றும் கூப்பிட்டுக்கலாம். அவ்வளோ
ரைட். இந்த எக்ஸாம்பிள் ஓகே தானே? எனிஒன் எதுவும் டவுட் இருக்கா? ரைட், ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பத்தி பார்த்தாச்சு, எப்படிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ இம்போர்ட்டை எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. யூ கேன் இம்போர்ட் மாடியூல்ஸ் இன்டு ஃபைல் இன் 2 ways. இதுலயும் 2 ways இருக்கான். பேஸ்ட் ஆன் தே ஆர் நேம்டு அஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் டிஃபால்ட்ஸ். ஸோ நீ அங்க நேம்டு எக்ஸ்போர்ட் எப்படி கொடுத்தியோ அப்படிதான் இங்க இம்போர்ட் பண்ணணும். அங்க டிஃபால்ட் எப்படி கொடுத்தியோ இங்க எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ நேம்டு எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் யூசிங் கர்லி பிரேசஸ். டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் நாட். நல்ல நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கும். இந்த இதுல நான் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி 2 பேரை கூப்பிட்டுருக்கேன். இது நேம் பண்ணி நேமை மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது நேம்டு எக்ஸ்போர்ட் ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி கூப்பிட்டுருக்கேன். டிஃபால்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் என்ன ஃபங்க்ஷனோ அதை மட்டும் டிஃபால்ட்னு பேரை போட்டு முடிச்சிட்டேன். எது கர்லி பிரேசஸும் யூஸ் பண்ணல. அதை தான் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணி நேம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன்னா அது கர்லி பிரேசஸ்ல யூஸ் ஆயிரும், டிஃபால்ட்ல யூஸ் ஆயிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எடுத்தோடனே ஒரு எக்ஸாம்பிள் போயிருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ், மை நேம் இஸ் ஜெஸ்ஸி, ஐ எம் 40 என்னமோ போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு நேமை வந்து நீ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, நேமும் ஏஜ்னு பண்ணியிருந்தேல, அதை எப்படி கூப்பிட்றாங்கன்னு பாரு. ஸோ H1 ஒரு பீடாக் நல்லா இருக்கு ஐடி வச்சு. ஸோ இம்போர்ட் நேம் கமா ஏஜ் கர்லி பிரேசஸ்ல ஃப்ரம் person.js. person.jsல நேமும் ஏஜும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம எடுத்தாச்சு. இப்போ நேமும் ஏஜும் person.js வந்து எடுத்துட்டோம். எடுத்ததை ஈஸியா பிரிண்ட் பண்றோம். லெட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மை நேம் இஸ் பிளஸ் நேம்ல யார் வந்து விழுந்துருவா, ஜெஸி இருந்தாங்க, ஜெஸி வந்து விழுந்துருவாங்க. அடுத்து பிளஸ் ஐ ஆம் பிளஸ் ஏஜ்ல யார் இருக்கா, 40 இருக்கான், 40 வந்து இங்க விழுந்துருவாங்க. பிளஸ் டாட், அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு. டெக்ஸ்ட்ல இருக்கிற யாரெல்லாம் இருக்கான், மை நேம் இஸ் ஜெஸி கமா ஐ ஆம் 40 அப்படின்னு முடிஞ்சுட்டு. இந்த டெக்ஸ்ட்டை ஐடியில் அசைன் பண்ணிடுவேன். document.get element by id என்ன ஐடி டெமோங்கிறத மென்ஷன் பண்ணி டாட் இன்னர் HTML இருக்கு ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட்னா இந்த இதெல்லாம் இங்கே அசைன் ஆகும். நேமுங்கிறதுலாம் person.jsல இருந்து வரும். ஏஜும் அப்படிதான். புரிஞ்சுதா? நேம எதுக்கு செப்பரேட்டடா கர்லி பிரேசஸை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். எனி டவுட்ஸ்னா கேளுங்க. ரைட், சூப்பர். இப்போ டிஃபால்ட்டா இருக்கிறது, இப்போ டிஃபால்ட்டாவே அதுல வந்து நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, இன்னும் ஒரு 2 செஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் கிளாஸ், சப்ஜெக்ட்னு ஒரு 4 வேரியபிள் இருக்கு. ஓகேவா? 4 வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு, which function called மெசேஜ். இங்க நான் சிம்பிளா என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி மெசேஜ் ஃப்ரம் message.js. அப்ப அதுக்குள்ள இருக்கிற ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குல்ல, நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணோம்ல, இங்க அந்த எக்ஸாம்பிளுங்க, சாரி, இங்க ரிட்டர்ன் பண்ணோம்ல, இதுக்குள்ள எல்லாரும் அசைன் ஆயிருப்பாங்கல்ல, அந்த ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேல்யூ தான் நம்ம இதுல அசைன் ஆகும். எங்க மெசேஜை கால் பண்ணா. நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அது டெக்ளரேஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா ஒர்க் நடக்கும். அந்த காலே நீ இன்னொரு .js ஃபைல விச் இஸ் message.js விட்டுட்டு இன்னொரு JS வந்து கால் பண்ற. யார் மூலியமா? அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலியமா. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு கொடுத்தோன்னே எல்லா ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிற வேரியபிளையும் எடுத்துட்டு என்னத்தை ரிட்டர்ன் பண்ண, சப்போஸ் நீ அங்க ரிட்டர்ன் பண்ணாம இருந்தாலும் நீ நேமை மட்டும் இங்க பிரிண்ட் பண்ணலாம். இந்த மெசேஜ் டாட் நேம்னு போட்டா நேம் வந்துடும். அங்க ரிட்டர்ன் வேல்யூ கொடுத்துருக்க அப்படின்னால அங்க என்ன டைப் பண்ணியோ ஜெஸ்ஸி இஸ் 40 இயர்ஸ் ஓல்டுங்கிறது இங்க வந்து நம்ம டெமோ ஐடி மூலியமா பேராகிராஃப்ல வந்து இருக்கு. இதுதான் டிஃபால்ட். புரிஞ்சுதா? ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். சூப்பர். So rename, import and export. So sometimes it happens that the code file and module file contains the same name of the object. In such cases, if the developer imports the module in the code file, it can raise conflicts and errors. To resolve this issue, we can change the name of the module either while exporting or importing. இங்க என்னன்னா, நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது ஒரு பிரச்சனையை சமாளிச்சிருக்காங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ இம்போர்ட் பண்ணும்போது பேரை வந்து மாற்றி ஏதாவது கொடுத்தேன்னா ரொம்ப எரர் வர ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எப்படின்னா, ஒரு ஃபைல் நேமை நீ சேவ் பண்ற, லைக் person.js அப்படின்னு சேவ் பண்ற அப்படின்னா, அந்த பர்சனுங்கிற நேம்ல சேவ் பண்ணது தான் நீ ஃபங்க்ஷனும் நேமும் வைக்கணும். இப்போ நம்ம எப்படி message.jsன்னு வச்சோம், ஆனால் ஃபங்க்ஷன் நேம் என்ன இருந்துச்சு, மெசேஜ் தானே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி என்ன பேரை நீ ஃபைல் கிரியேட் பண்ணியோ அந்த ஃபைல்ல நீ நேமை
ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் அந்த ஃபங்க்ஷன் நேம்லேயே கொடுத்துணும். ஸோ விச் மீன்ஸ் ஃபைல் நேமும் பர்சன், கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் நேமும் பர்சன், எக்ஸ்போர்ட் பண்ண போகிற ஃபங்க்ஷன் நேமும் பர்சன். அவ்வளோதான், இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக எக்ஸ்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் பண்ணும்போது ஈஸியாக எடுத்துப்பாங்க. இதே மெத்தட் தான் ரியாக்ட்லையும் பண்ணுவாங்க. ஃபைல் நேம் கிரியேட் பண்ணும்போதும் நீ ஃபங்க்ஷன் தான் சொல்லணும், என்ன நேமில் கிரியேட் பண்ணி அதை தான் ஃபங்க்ஷன் ஆக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுதான் ஃபங்க்ஷன் ஆகும். அவ்வளோதான், ரைட்டா? ஸோ ரைட் சின்டெக்ஸ் டு ரீநேம். ஸோ எஸ் அவங்க ரீநேமாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் 1 as n1, ஃபங்க்ஷன் 2 as n2. ஸோ எக்ஸ்போர்ட்டே வந்துட்டு லைக் அவங்களாவே ஒரு நேம் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 ஃபங்க்ஷன் எழுதுற அப்படிங்கிற பட்சத்தில், இப்போதைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் மெசேஜுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன். பட் 2 ஃபங்க்ஷனாக நீ போடுற அப்படின்னா நீ இப்படி ரீநேம் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனோட நேம் n1, இன்னொரு ஃபங்க்ஷனோட நேம் n2, உன்னோட சாய்ஸில் வச்சுட்டு அதை நீ ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரீநேம் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்டுன்னு போட்டு பண்ணணும். மொட்டையாக ரீநேம் பண்ணிட்டு அங்கே போய் இம்போர்ட்டில் அந்த நேம் போட்டிங்கன்னா பிரச்சனை வந்துடும். ஸோ எக்ஸ்போர்ட்குள்ள இந்த ஃபங்க்ஷனை நான் n1ன்னு மாற்றிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை n2ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ கூப்பிடும் போது n1 n2 தான் நீ இங்கே கூப்பிடணும் இம்போர்ட்டில். இது ஒரு ரீநேம் டைப். ஓகே, அட் லாஸ்டா ரீநேம் வந்து நீ எக்ஸ்போர்ட்ல பண்ணல தெரியாம நான் வச்சுட்டேன் அப்படின்னா உன்னோட கோட்ல வந்துட்டு இம்போர்ட் பண்ணும்போது இங்கே ஆஸ் ஃபங்க்ஷன் 1 வந்து நான் n1 மாத்திக்கிறேன், ஃபங்க்ஷன் 2 வந்துட்டு n2 மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இம்போர்ட்லையும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்லையும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்போர்ட் வெளியும் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கூப்பிடக்கூடாது, இம்போர்ட்டுக்கு வெளியும் சேஞ்ச் பண்ணிட்டு உன் கோடை எழுதக்கூடாது. ஓகேவா? ரீநேம் புரிஞ்சுதா? டவுட்ஸ் இருக்கா இருக்கும்? ஓகே, எனக்கு ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் லைன். எஸ், அவ்வளோதான். ஓகே, செஷன் ஈஸியாக முடிஞ்சிட்டு. ஐ தாட் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ஆல் ஓவர். ஜேக்குரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில். தென் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் பார்த்தீங்களா? ஒன் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ஓகே, சூப்பர்.